யாரோட கேமை ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொன்னாங்க. என்னோடது கரெக்டாக என் மைண்டில் இருந்தது கரெக்டாக சொன்னது வந்து சபரி. ஏன்னா வந்து இவங்க பார்வதி வந்து கமருதனோட கேமை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லியிருப்பாரு. அதே தான் திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க. பார்வதி தான் கமருதனோட கேமை ஓவர்டேக் பண்ணுறான்னு. இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதி சார் போகிறப்போ க்ளீனாக சொல்லிட்டு போவார். கம்மு இந்த கேம் எதுக்காக வச்சோங்கிறது புரிஞ்சுக்கோங்க, மைடியர் கம்மு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதாவது பார்வதி உங்களோட கேமை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க, நீங்கள் தான் அதில் லூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நல்லா புரிஞ்சு பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் ஓப்பனாகவே, இது வரைக்கும் எந்த ஹோஸ்ட்டும் இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது, பட் க்ளீனாக ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. லாஸ்ட் வீக் வினோதனாக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. இந்த வீக் கமருதனுக்கு டைரக்ட் அட்வைஸே கொடுத்துட்டாரு. அப்புறமா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பார்வதியோட கேமை சாண்ட்ரா ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ராவோட கேமை திவ்யா ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சுபிக்ஷா வந்து எல்லா இடத்துலையும் திவ்யா போயிட்டு ஒரு மூக்க நுழைச்சி ஒரு கருத்து சொல்ல போவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷாவும் அதே தான் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக அதை ரைட்டாக தான் எப்போயுமே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து பிக் பாஸ் வீட்டில் அப்படி தான் போய் நியாயம் கேட்கணும். ஸோ சுபிக்ஷா எந்த இடத்துலையும் போய் டைரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் அதை அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்கேன். பட் அவங்க பண்ணுற அதே வேலையை இன்றைக்கி அவங்க திவ்யா மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. மூக்க நுழைச்சி திவ்யா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு. கடைசியாக கமருதன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. யார் ஓவர்டேக் பண்ணுறான்னு கேட்குறதுக்கு திவ்யா வந்துன்னு அப்படியே புலம்பிட்டே இருந்திருப்பாரு. அப்போ விஜய் சேதுபதி சார் சொல்லுவார், திவ்யா யார் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறா சொல்லு அப்படின்னு. திரும்பவும் அதே சென்டென்ஸே சொல்கிறாரு. பயங்கர காமெடியாக இருந்துச்சு அவர் பேசுகிறது கேட்குறதுக்கு. அப்போ வந்து திவ்யாவே எந்திரிச்சிட்டு சொல்லுவாங்க, இல்லை சார், நான் வந்து எல்லாரோட கேமே ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்ல வரான் அவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஆமாம் சார் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் அதை சொல்லுவார். உடனே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் அதை வந்து கிளாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பயங்கர ஃபன்னாக இருந்தது கமருதனோட ஃபுல் எபிசோடும். நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.